everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4ல் 9வது சம் தான் பார்க்க போகிறோம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 2x-1ன்னு சொல்லிட்டு 3 சார்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸுக்கு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் -1.5, எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 ஆகிய மதிப்புகளை காண்க. இந்த மதிப்புகள்லாம் இந்த சார்பில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த எக்ஸோடைய வேல்யூ எதுலேருந்து எது வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ 1க்கு மேலே இருக்கணும். 1க்கு மேலே அப்படின்னா என்னென்ன உறுப்புக்கள்லாம் வரும் எக்ஸில்? எக்ஸ் ஈக்குவல் டு 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1க்கு மேலே இருக்கணும். கிரேட்டர் தென் 1ன்றதுனால 1க்கு மேலேனா 2 3 4 5ன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்பொழுது அதோடைய லிமிட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 +1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதோடைய லிமிட்டு என்னன்னா -1ம் வரணும் +1ம் வரணும். ஓகேவா? ஈக்குவல் இருக்கிறதுனால -1ம் வரணும் +1ம் வரணும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இது என்ன வரும்? இங்கே இப்போ இங்கே 0, இங்கே வந்து +1, இங்கே -1ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ -1ம் நம்ம எடுத்துக்கணும். ஈக்குவல் இருக்கிறதுனால இங்கே +1 எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு நடுவில் என்ன வருது? 0. அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்னென்ன உறுப்புக்கள்லாம் வரணும்? எக்ஸுக்கு -1ம் வரும், 0வும் வரும், நெக்ஸ்ட்டு 1ம் எடுத்துக்கிறோம் ஈக்குவல் இருக்கிறதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x -1ஆக இருக்கும்பொழுது இந்த லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? -3 -2 -1 0 1 2 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஓகேவா? -3லேருந்து -1க்குள்ளே இருக்கிற லிமிட்டு அப்போ என்ன வரும்? -2 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்கே ஈக்குவல் இல்லாததுனால நம்ம -3யும் எடுக்கக்கூடாது, -1ம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் இடையில் -2 இருக்கிறதுனால இந்த வேல்யூவை மட்டும் நம்ம எடுத்து ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எக்ஸ் வந்து 3னா எந்த சார்பில் வருது? இந்த சார்பில் வருது. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்ற சார்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஓகேவா? இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 3ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 3 + 2. ஓகேவா? அப்போது 3 + 2 5. அப்போ எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ என்னது? 5ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எந்த லிமிட்டுக்குள்ளே வருது? இந்த லிமிட்டுக்குள்ளே வரதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா என்ன வரும்? எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் -1.5 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? -1.5 அப்போ வந்து எந்த லிமிட்டுக்குள்ளே வரும் இது? இங்கே -3 -2 -1 0 1 அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1.5 அப்படின்னு சொல்லிட்டு எந்த லிமிட்டுக்குள்ளே வரும்? இந்த லிமிட்டுக்குள்ளே வரும். ஏன்னா இங்கே வந்து -3 இருக்குது, -2 இருக்குது, -1 இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது. அப்போ -1.5 எந்த லிமிட்டுக்குள்ளே வரும்? -1க்கும் -2க்கும் நடுவில் தான்
-1.5 அப்படின்றது வரும். -1.5 வந்து எந்த லிமிட்டுக்குள்ளே வருது, இந்த லிமிட்டுக்குள்ளே வரதுனால f(x)ஐ வந்து இதுவாக எடுத்துக்கிறோம். அப்போ f(x) = x - 1 அப்படின்ற சார்பை எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1.5ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். -1.5 -1 ஓகேவா. இதை ப்ளஸ் பண்ணால் என்னன்னு கிடைக்கும், -1.5 இங்கே 1.0 ஓகேவா. இங்கே 5 அப்படியே வரும், -2 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. அப்போது -2.5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு f(2)ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு f(-2)ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு f(2)ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ x = 2 அப்படின்னா எந்த ஈக்குவேஷனில், எந்த சார்பில் வரும், x = 2 அப்படின்னா இந்த சார்பில் வருது ஓகேவா. அப்போ இந்த சார்பை எடுத்துக்கிறோம். அப்போ f(x) = x + 2. இப்போ இந்த சார்பில் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சொல்லி பிரதிட்டா என்ன வரும், 2 + 2 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ f(2)ஓட வேல்யூ வந்து 4ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், f(-2)ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ x = -2 அப்படின்னா எந்த லிமிட்டுக்குள்ளே வரும், இதோ இங்கே. இப்போ இந்த சார்பை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ f(x) = x - 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு சொல்லி பிரதிட்டா என்ன வரும், -2 - 1 -3 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து இதில் பிரதியிட போகிறோம் ஓகேவா. பிரதியிட்டா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதில் பிரதியிட போகிறோம் f(2) + f(-2) இதில் பிரதியிட போகிறோம் ஓகேவா. இப்போ f(2)ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 4ன்னு கிடச்சிருக்கு. f(-2)ஓட வேல்யூ -3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்னது, 4 - 3 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேவா. இதோட இந்த சம் முடிஞ்சுது.